எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, மீண்டும் இந்த காலையில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற வார்த்தைகளை நாம் சிந்தித்தோமானால், விழித்திருந்து விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். 1 கொரிந்தியர் 16:13 இந்த வசனத்தை வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, விசுவாசத்திலே நாம் விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஆபிரகாமை போல் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆனால் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவனுடைய விசுவாசமே காரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். ரோமர் எழுதின புத்தகம் 4:19 ஆபிரகாம் விசுவாசத்தில் அவன் பலவீனமாய் இருக்கவில்லை என்று வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவன் மேல் வைத்தான் விசுவாசத்தில் அவன் பலவீனனாய் இருக்கவில்லை. கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார் என்று அவன் நம்பினான். அருமையான தேவ பிள்ளையே, விசுவாசம் என்றால் என்ன? காணாத ஒன்றை நம்புவது. தேவன் செய்வார் என்ற முழு நிச்சயத்தோடு நாம் இந்த நாட்களில் நம்முடைய வேலைகளிலே, நம்முடைய இருக்கிற இடத்திலே, பள்ளிக்கூடங்களிலே, போகிற இடங்களிலே உன்னுடைய விசுவாசத்தை நீ பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசம் என்பது கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்புவது விசுவாசம். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய தேவன் சொன்னார், உனக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். தேவனுடைய பிள்ளை அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். அதை நம்பினான், விசுவாசித்தான். ஒன்றுமே இல்லாத ஆபிரகாமின் வாழ்க்கையில் இது நடக்கும் என்று அவன் விசுவாசித்தபடியினாலே அந்த விசுவாசத்துக்கு அவன் சந்தேகப்படாமல், அவனுக்கு எதிராக நடக்காமல் தேவன் கொடுப்பார் என்று விசுவாசித்தான். அதன் பிரகாரமாகவே கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். தேவனுடைய வாக்கு ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறது. அதுதான் விழித்திருந்து நிலைத்திருங்கள். தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு தருகிறார். இரண்டாவது, தேவன் வாக்குத்தத்தங்களை, அவர் கொடுத்த தரிசனத்தை நாம் காண்பது, அதை தரிசனத்தை பெற்றுக்கொள்வது விசுவாசம். கர்த்தராகிய ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். ஆபிரகாமுடைய விருப்பங்களும் அவனுடைய எண்ணங்களையும் அவன் சிந்தனைகளையும் அவன் நினைத்து பார்த்தான். கர்த்தர் சொன்னார் எனக்கு செய்வார் என்று, வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மலையைப் போலவும் உன் சந்ததி உருவாக்குவேன் என்று சொன்ன பொழுது, அந்த நாள் முதல் அந்த வார்த்தைகளை அவன் தரிசனமாக கனவாக பார்த்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உன்னை ஒரு கனவாக, ஒரு நினைவாக உனக்குள் இருக்கிறது. ஒரு தரிசனமாக வெளிப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை தியானித்து 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 தேவன் கொடுத்த வார்த்தைகளை நாம் தரிசனத்தோடு பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நம்புவது விசுவாசம். தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நாம் தரிசனத்தை பெற்றுக்கொள்வது ஒரு விசுவாசமாக இருக்கிறது. அது நினைத்து நினைத்து கர்த்தரை துதித்தான். ஒரு நாள் நான் ஒரு பெரிய மனுஷனாய், ஒரு பெரிய ஆளாய் மாறுவேன் என்று அவன் நினைத்தான். இந்த உலகத்திலே என்னை கர்த்தர் பெரிய மனுஷனாய் மாற்றுவார் என்று சொன்னான். தரிசனங்கள் நிறைவேற நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளை, விசுவாசம் பெரிதாக இருக்கிறது. மூன்றாவது, நாம் சிந்திப்போமானால் காத்திருப்பது விசுவாசம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் சொன்னார், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். அதற்கு சில காலங்களை கர்த்தர் எடுத்தார். சில காலங்கள் வரும்பொழுது சோர்ந்து போகக்கூடாது. வேதனைகள் வரும்பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். காணாத ஒன்றை நம்பு. தேவன் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னவர் சாதாரணமான மனிதன் அல்ல. அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆபிரகாமை, யாக்கோபை பார்த்து சொன்னார், இதோ இந்த பூமியிலே, இந்த வனாந்தரத்தில் படுத்திருக்க உன்னை நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்கி உன்னை நான் மீண்டும் திரும்ப அழைத்து வரும் வரைக்கும் உனக்கு நான் நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொன்னதை அவன் செய்தார். அருமையான தேவ பிள்ளை, இந்த கால வேளையில இந்த விசுவாசம் உனக்கு இருக்கிறதா? என் தேவன் எனக்கு செய்வார்கள் நம்பிக்கை உனக்கு உண்டா? வார்த்தையை, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நம்புவது விசுவாசம். கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை பெற்றுக்கொள்வது விசுவாசம். அது மாத்திரமல்ல, காத்திருந்து அவைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தெய்வ சமூகத்தில் சொல்லுவோம், கர்த்தாவே எங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும், எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணும். நாங்கள் விழித்திருந்து விசுவாசத்தில் நிலைத்திருந்து இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் அப்பா என்று சொல்லுவோம். இந்த நாள் முழுவதும் உன்னோடு கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு கொடுப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்த நாளுக்காய் உமக்கு நன்றி. கர்த்தாவை, நாங்கள் விழித்திருந்து ஆண்டவருடைய விசுவாசத்தை நிலைத்திருந்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவை, முது கிருபை எங்களோடு கொடுக்கட்டும். ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.